என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப வேகமா சக்சஸ் பண்ணிடுறாங்க, என்னோட வெற்றி மட்டும் ரொம்ப தாமதமாகுதே நினைச்சீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு வயதான அரசர் தன்னுடைய 3 பசங்கள்ல யாரு திறமையானவங்கன்னு கண்டுபிடிக்க 3 பானைகளை ரகசியமா எடுத்துட்டு வர சொல்லி அதுல முதல் பானையில தங்க பொற்காசுகளும், 2ஆம் பானையில வைர கற்களும், 3ஆம் பானையில மண்ணையும் போட்டு நிரப்பி வைக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய 3 பசங்களையும் கூப்பிட்டு இந்த 3 பானைகளும் உங்களுக்கு தான் சொந்தமாக போகுது. பட் ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, ஒரு வருஷம் நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பானையை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த 3 பசங்களும் அதுல என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. முதல் பையன் வெறும் 1 மாசத்துலயே அவங்க அப்பா கிட்ட போய் என்னால அவ்வளவு நாள் காத்திருக்க முடியாது, என்னோட பானையை இப்பயே என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கெஞ்சி கேட்க அவங்க அப்பாவும் தங்க பொற்காசுகள் உள்ள பானையை எடுத்து கொடுத்துறாரு. இதை பார்த்து அந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப 2வது பையன் 6வது மாசத்துல அவங்க அப்பா கிட்ட போய் என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவருடைய பானையை கேட்க வைர கற்கள் உள்ள பானையை அரசர் எடுத்து இப்ப கொடுத்துறாரு. இப்ப 2வது பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். கடைசியா 3வது பையன் சரியா 1 வருஷம் வெயிட் பண்ணி அரசர்கிட்ட இருந்து அவனோட பானையை வாங்கி பாக்குறான். என்னதான் அது மணலால நிரப்பியிருந்தாலும் அதுக்குள்ள அரசர் எழுதின ஒரு சின்ன லெட்டரும் புதைக்கப்பட்டிருந்தது. அண்ட் அதுல இருந்தது என்ன தெரியுமா? ஒரு அரசருக்கு பொறுமை ரொம்ப முக்கியமானது, அது உங்கள யாருக்கு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கதான் இந்த போட்டியை நான் நடத்தினேன். எனிவேஸ் வாழ்த்துக்கள், நீதான் இந்த நாட்டோட அடுத்த புதிய அரசர்னு போட்டிருந்துச்சான். இந்த கதையில வந்த மாதிரிதாங்க, எவ்வளவு நாள் நீங்க வெற்றிக்காக காத்திருக்கீங்களோ அதை விட அதிகமா அதை பெறும்போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. சோ இப்போ சொல்லுங்க, வெயிட் பண்ணலாம்ல? எஸ் ஆர் நோ? மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க, அவங்கள தெரிஞ்சுப்பாங்க.